இன்றைய சிந்தனை. இந்த கிரகச் சேர்க்கைகள், ஜோதிடத்திலே கிரகச் சேர்க்கைகள் என்பது மிக உன்னதமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஒரு 12 பாவங்களிலுமே எந்த கிரகம் இருக்கின்றது, அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய கிரகம் யார், இது ரெண்டும் முக்கியமானது. அந்த ஒரு ராசியிலே எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கை வருகின்றன. இந்த கிரகச் சேர்க்கை, சுபக்கிரகச் சேர்க்கை என்பது அனுகூலமான நன்மைகளையே கொடுக்கும். எதிர்மறையான கிரகங்களுடைய சேர்க்கைகள் ஒரு போராட்ட நிலையை, எதிர்பாராத சிக்கல்களை கொடுக்கும் நிலையெல்லாம் கொடுத்துவிடும். கிரகங்கள் சேருகின்ற பொழுது அது நல்ல ஸ்தானத்திலே, நல்ல அமைப்பிலே சேர வேண்டும். அந்த சேர்க்கை அனுகூலமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லது அந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை யோகங்கள் கூட அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது பரிவர்த்தனை பெறுகின்ற ஸ்தானங்களுக்குரிய பலங்களும் அப்படி சிறப்பாக அமைந்துவிடும். எனவே இந்த அமைப்பு ஜாதகத்திலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. கிரகங்களுடைய சேர்க்கை மிக முக்கியமானது. பொதுவாக லக்னாதிபதி நல்ல ஸ்தான பலம் பெறும் என்று சொல்லியிருக்கின்றோம். இந்த லக்னாதிபதியோடு சேருகின்ற கிரகங்களுடைய தன்மைகளும் அதற்கேற்ப பலங்களை மாற்றிவிடும். குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி, அந்த அதிபதியோடு சேருகின்ற கிரகங்கள், ஜெயஸ்தானம் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், இப்படியாக 12 பாவங்களுக்கும் உரிய அந்த கிரகங்களுடைய ஆளுமை சரியாக முழுமையாக பலனை கொடுப்பதற்கு அவர்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும். அவர்களோடு சேருகின்ற கிரகங்களும் சுபக்கிரகங்களாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் அமைந்தால்தான் அந்த ஜாதகருக்கு யோகமான பலாபலங்கள் அதிகமாக இருக்கும், நன்மைகளும் அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகளும் அதிகமாக இருக்கும். இந்த கிரகங்களுடைய சேர்க்கை மாறுபட்டு அமைந்துவிட்டால், மறைவு ஸ்தானங்களிலே அமைந்தோ அல்லது நீசம் பெற்று அமைந்தோ அல்லது பாவக்கிரகங்கள் அமைந்து விட்டாலோ பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், போராட்டம் அதிகமாக இருக்கும், தடைகள் அதிகமாக இருக்கும். எனவே அந்த கிரகங்களுடைய சேர்க்கைகளை நன்கு அவதானித்து செயல்பட்டு அதற்குரிய பலாபலங்களை நாங்கள் உற்று அதற்குரிய பரிகாரங்களை சரியாக செய்து வெற்றிகளை பெறலாம். எனவே எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் எங்களுடைய நடைமுறையை நாங்கள் சரியாக உற்று நோக்க வேண்டும். கிரகங்களுடைய ஆளுமை, கிரகங்களுடைய தாக்கம் நம்மை ஆகர்ஷணப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, எந்த கிரகம் நமக்கு பிரச்சனையாக இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய வழிபாடு, இவற்றை செய்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு பலாபலங்கள் பெரிதாக வராமல் சிறிதாகி விடுகின்றன. பெருந்துன்பம் இல்லாமல் அது சமாளிக்கக்கூடிய துன்பமாக மாறிவிடுகின்றது. எனவே இவற்றை ஜாதகத்தின் மூலமாகத்தான் நாங்கள் அறிய முடியும். பொதுவாக இயல்பாக நமது நடைமுறையிலே ஜாதகம் நமக்கு ஒரு உன்னதமான வழிகாட்டியாகவும் ஒரு பக்க பலமாகவும் இருக்கின்றது, பலம் நிறைந்ததாக இருக்கின்றது. அதை நாங்கள் சரியான முறையிலே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சரியான முறையிலே அதற்குரிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். சரியான முறையிலே எங்களுடைய நடைமுறைகளை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சரியாக இருந்துவிட்டால் நமது வாழ்க்கையிலே பல துன்பங்களிலிருந்து நாங்கள் வெற்றியை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த கிரகச் சேர்க்கை பலம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நமக்கும் நம்முடைய நடைமுறைக்கும் அது உகந்ததாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்கள் நடைமுறைகளை மாற்றி அமைத்து விட்டோமானால் அதற்குரிய பலனையும் நாங்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். எனவே இன்னொருவருக்கு துன்பமில்லாத வாழ்வியலை கொள்வதற்கு இந்த கிரகங்களுடைய பலம், ஆகர்ஷணம் நமக்கு மிக முக்கியமாக அமைகின்றது. அதை உற்று நோக்கி நாங்கள் செயல்பட வேண்டும். நன்றி.